ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தினமும் மேக்கப் போடுறேன். மேக்கப் போடுறதுனால என்ன ஆகும், ஸ்கின் எல்லாம் சீக்கிரமாக சுருங்கிடும், பிம்பிள்ஸ்லாம் வரும். ஆனால் எனக்கு எதுவுமே வருதில்லை. நான் எப்படி கேர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மக்களே, நான் இப்போ நல்ல கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் சோப்பு, நல்ல மைல்டான சோப்பு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்ட் கிளாத் அதை எடுத்து நல்லா சாஃப்டாக தொடச்சி டச்சப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரஃப்பான துண்டு வச்சு துடைக்கும் போது அந்த ஸ்கின்ல லைட்டாக கிராச் மாதிரி விழுகும். அது நமக்கு தெரியாது. அது நாளடைவில் ஒரு மாதிரி சுருக்கம்லாம் வரும். அதனால தான் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டோனர். இப்போ டோனர் அடிச்சாச்சா, இது நல்லா அப்படி சாஃப்டாக நம்ம தேய்ச்சி விடணும். இது என்ன ஆகுனா நம்ம ஃபேஸை நல்லா பளிச்சுன்னு ஆக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக குழந்தைங்க ஸ்கின் மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதை போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி கழித்து பார்த்து தொட்டோம்னா அப்படி பூ மாதிரி இருக்குங்க. நான் இதுதான் இப்போது இது போடுறதுனால என்னென்னா, மேக்கப் அடுத்து போடும்போது வரன்னு இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை போடுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன். இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. நீங்கள் வெயிலில் போனாலும் சரி, பனியில் போனாலும் சரி, மழையில் போனாலும் சரி, இது எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பேக்கில் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இது ரொம்ப நல்லதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு. நமக்கு தூசி எது பட்டாலும் நம்ம ஸ்கின் ஒன்றும் ஆகாது, நல்ல பாதுகாப்பாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லிப் பாம் போட போகிறோம். லிப் பாம் போட்டால் ஓவர், அவ்வளோதான். இவ்வளோ தாங்க. நான் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சு வந்தோடனே மேக்கப் அழிச்சிட்டு இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்கின்னுக்கு பாதிப்பும் வராது. இதே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் வீட்டில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வேலையே பார்த்துட்ருக்காங்க, தன்னைத்தானே பேணிக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அம்மா என்னென்ன போட்டணும் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களை ரொம்ப பிடிக்குங்க, சரிங்களா? மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.